அதிகமா இந்த பிள்ளை ஆசீர்வதிக்கிறோம். அந்த முதலுக்காக நாம் ஜெபிக்க போவோம். எல்லா பிரார்த்தனைகளும் அப்படியா விசேஷமாக இந்த நாளிலே தனிமொழி ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக காரணமாக ஜெபிக்க போகிறோம். இந்த பிள்ளைகள் முதல் வருஷம் சேர்ந்திருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விசேஷமாக இந்த 3 வருஷம் படிக்கிற 4 வருஷம் படிக்கிற இந்த படிப்பில் எல்லாத்தையும் இவங்கதான் ஸ்கூல் அந்த காலேஜ்ல முதன்மையா வரணும். அது என்ன நடக்கும்னு தெரியாது, என்ன ஆகும்னு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் முதலியா கொண்டு வருவதாக எல்லாரும் கண்களை தேவன் நோக்கி பார்க்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே நாளுக்காக செபிக்கிறோம். மோனிக்காக செபிக்கிற 3வது வருஷத்துல பிள்ளை அதிகமாய் அநேக சட்டங்களுக்கு முன்பதாக நல்ல அநேக பிள்ளைகளுக்கு நன்மையாக காணப்பட உதவி செய்ய அப்படியா இந்த நாளில் விசேஷமாக தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய செபிக்கிறையா. என் தேவன் அந்த காரியத்தை செய்ததுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துறையா. கனிமொழிக்காக செபிக்கிறோம். விசேஷ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் 1ஆம் ஆண்டு சேர்ந்து இருக்கிற இந்த படிப்பு அதிகமாக நாளுக்கு தந்து பிள்ளையை உயர்த்தபடியாக செபிக்கிற அநேக பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்ய செபிக்கிறையா. காரணம் செபிக்கிறோம். காவியத்தை செபிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைய இதனால எழுத போது படிக்க போகிற ஒவ்வொரு பாடத்திலும் அந்த பிள்ளை அதிகமாய் மார்க் எடுத்து இந்த படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் அதிகமாய் மார்க் சாட்சியாக சொல்ல தெய்வம் நடக்கிறது பாராட்ட முடியாது. செபிக்கிறோம். பிள்ளையை பாதுகாப்பு ஆசீர்வாதம் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.